Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட்டோட கம்ப்ளீட் பேக்ரவுண்டை எப்படி டிரான்ஸ்பரண்டா PNG ஃபார்மட்ல மாத்தி அதை எப்படி இன்னொரு போட்டோ கூட எடிட்டிங் பண்ணி அட்டாச் பண்றேன்னு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லுமே பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா உங்கள் ஃபோட்டோ டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறது. அதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி மேலே திருப்பி சர்ச் ஐக்கானில் ரிமூவ் ஆல் பேஜின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான வெப்சைட். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இமேஜ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணுறது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒன்ஸ் உங்கள் பிக்சர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது டேரெக்டாக அப்லோடிங் பேஜுக்குள்ளே போய் உங்களுடைய இமேஜ் அது டிரான்ஸ்பரண்டாக மாற்றிடும். அண்ட் இதோடைய ஒரிஜினல் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஒரிஜினல் இமேஜ். பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக மாற்றிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஹெச்டின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணணும்னா ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நார்மலான இமேஜே போதும்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்மளோட இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது PNG ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் இது மாதிரி இன்னும் ரெண்டு இமேஜஸ் கூட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் எடிட்டிங் முடிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய எல்லா இமேஜஸுமே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்சல் ஆப்னு இருக்கிற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்போடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருக்கும். நடுவில் உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 6 ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் 5வது ஆப்ஷனாக இருக்கிற ஃப்ரம் கேலரியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டாக ஒரு ட்ரீயை பண்ணியிருந்தேன்ல, அதோடைய டிரான்ஸ்பரண்ட் இமேஜை நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ நான் இதை க்ராப் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பேக் சைடில் தெரிஞ்ச டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்ட் கூட மேட்ச் ஆகிடும். அண்ட் இன்னும் நான் 2 இமேஜஸ் வச்சுருக்கிறேன். அந்த 2 இமேஜஸையும் ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணுறது ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நம்ம இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேவ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு ஷேர் பட்டன் இருக்கும். அண்ட் அதுக்கு ஃப்ரண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பட்டனுமே இருக்கும். ஸோ அந்த சேவ் பட்டனை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். இல்லை 2வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் டு கேலரின்னு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் நம்ம எடிட் பண்ணி ஃபுல்லுமே வச்சுருந்த இமேஜ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல்